வணக்கம். நீங்கள் வந்து ராஜதந்திரம் அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த மார்க்கெட்டிங், இந்த படத்தோடைய மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டீசர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டீசர் கட் பண்ணி வித்தியாசமாக ரொம்ப அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அது பண்ணி அது 7யுமே வந்து ஒரு 7 செலிப்ரிட்டிஸ் வச்சு லான்ச் பண்ணி ட்ரெய்லரை வந்து விஜய் அவர்களை வந்து லான்ச் பண்ண சொல்லி ஒரு பஸ், அதை வந்து இனிஷியல் பஸ் அதை வந்து ரிலீஸுக்கு முன்னாடி அதை வந்து க்ரியேட் பண்ணி இது அத்தனையுமே வந்து பெரிய காசு பொருட்செலவு இல்லாமல் பணச்செலவு இல்லாமல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்துடைய ப்ரொமோஷன்ஸுமே சரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ, படம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஷோ, ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ, நாளைக்கு பார்த்திங்கன்னா சத்தியமில் வந்து ஒரு 500 பேர்த்துக்கு ஆடியன்ஸுக்கு வந்து ப்ரீமியர். வழக்கமாக செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டுட்டு 10 பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் அது இல்லாமல் வந்து ஆடியன்ஸை கூப்பிட்டு அவங்க சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஆன்லைனில் தெரிவித்தா போதும், அவங்கள வந்து இன்வைட் பண்ணி அந்த பார்க்க வைக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம், இந்த படம் மாதிரி படங்கள் வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா நாளைக்கு ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். அதாவது மார்க்கெட்டிங் வந்து பெருசாக செலவு பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். ஸோ அது வந்து அதுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து விட்டு சென்றிருக்கிற இந்த படத்திற்கு, இந்த மார்க்கெட்டிங் டீமுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். படங்க இது வந்து ஒரு ஏஜி அமித் அவர்கள் டைரக்டர், அவருக்கு வந்து முதல் பாராட்டு, பெரிய பாராட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து லோ பட்ஜெட்டில் அதுவும் ஹை குவாலிட்டியாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். படத்துக்குள்ளே பார்த்தா வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரியே தெரில, எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஆனாலும் வந்து இது வந்து லோ பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து பர்ஃபெக்டாக வைத்து, அதே மாதிரி நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு டீம் ஒர்க்காக ஒரு டீமாக வந்து இந்த படத்தை வந்து நகர்த்தி இருக்கிற டைரக்டர் அவருக்கு வந்து நிச்சயமாக ஒரு பாராட்டுகள். ஏன்னா ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா, படத்தை முடிச்சுட்டு வெளில வர்றப்போ வெளில வந்துட்டும் ஒரு 1/4 மணி நேரம் வந்து பேசுவோம் அந்த படத்தை பற்றி. ஸோ அது நடந்துச்சு இன்றைக்கி. ஸோ அதுதான் வந்து ஒரு படத்தினுடைய சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஏஜி அமித் அவர்கள் பண்ணிவிட்டார். இன்னொன்று எனக்கு பிடிச்சது என்னென்னா, நான் இந்த படம் என்ன நினச்சேன்னா சிட்டி மாதிரி தெரிஞ்சது. டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைஃபையாக இருந்தது. ஸோ சிட்டி ஆடியன்ஸ் மட்டும் போய் சேரும், ரூரல்லாம் கொஞ்சம் போய் டச் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இது எல்லா சென்டர் ஆடியன்ஸுக்குமான விஷயங்கள் இருக்குது. அது வேணுமே வைக்கணும்னே வைக்கல, பட் இருந்தாலும் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கிறங்காட்டிக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் சரி, அதேமாதிரி அப்ராடில் யாராக இருந்தாலும் சரி, ரசித்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வைத்த டைரக்டர் அவர்களுக்கு வந்து பாராட்டுகள். இரண்டாவது பாராட்டு பிரவீன் ஆண்டனி, இந்த படத்தினுடைய எடிட்டர் அவர்களுக்கு. இந்த படம் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட வந்து படம் மேபி போர் அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது இல்லாமல் ரொம்ப கரெக்டாக வெட்டி அந்த எண்டிங்கை வந்து ரொம்ப கரெக்டாக கொடுத்து ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்கோடு வந்து வெளியிடுற அந்த எடிட்டர் அவர்களுக்கு வந்து பாராட்டுகள். அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பொருளை வந்து திருடுவாங்க. பார்த்திங்கன்னா டப்னு ஒரு மாடி ஏறுவார். அப்போ வர எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைவாக, ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ள ஒரு மனிதன் வந்து அங்கே எடிட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும், அதை வந்து டக்குன்னு வந்து காட்டுச்சு. ஸோ அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிலேட் பண்ணி நம்மளுடைய கவனத்தை வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பாக்குகிற ஒரு எடிட்டிங். அதுதான் வந்து இந்த படத்திற்கு வந்து ஒரு பெரிய பில்லர், பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் பிரவீன் ஆண்டனி அவர்களே. இந்த படத்தினுடைய இன்னொரு பெரிய பில்லர் அப்படிங்கிறது சவுண்ட் டிசைனு. பார்த்திங்கன்னா பின்னாடி இது பார்த்த உருள்றது, இல்லாட்டி டேப் ரெக்கார்டு ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப லைவாக ரொம்ப மெனக்கெட்டு செஞ்ச மாதிரி எனக்கு தெரிந்தது. அழகிய கூத்தன் அண்ட் சுரேன் அவங்க 2 பேர் தான் அந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சின்ன பைக்கை வந்து ஆட்டையை போட்டுருவார். அதில் ஒரு விஷயம் இருக்கும் ஹீரோவில். ஸோ அப்போது அது வந்து இந்த திருட்டு கொடுத்தவர் வந்து எப்போவெல்லாம் ஹீரோவை மீட் பண்ணுறா பின்னாடி ஒரு பைக் சவுண்டு வரும். அதுவே ஒரு காமெடியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து செய்த அந்த சவுண்ட் டிசைன் டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா முக்கால்வாசி படத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா இவங்க அன்ரெக்கக்னைஸ்டாகவே போயிடுவாங்க. பெரிய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பட் யாரோ ஒருத்தர் டைட்டில் கார்டில் இருக்கும். ஸோ எனக்கு பாராட்டணும்னு தோணுச்சு. ஸோ பாராட்டுறேன். மூணாவது சினிமட்டோகிராஃபர் எஸ்ஆர் கதிர் அவர்கள் ரொம்ப லைவ்லியாக வந்து ஒரு இடத்துலலாம் பார்த்திங்கன்னா போயிட்டு ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு போவாங்க. அந்த இடத்துல வர சினிமட்டோகிராஃபியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து அப்படியே சும்மா எட்ஜ் ஆஃப் சீட்டுக்கு கொண்டு போயிட்டு உட்கார வைக்கிற அந்த சினிமட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எதையுமே வந்து சும்மா அழகாக காட்டணும், இல்லாட்டி பின்னாடி வந்து பல்பு வச்சு
பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படம் சூரிய மாதிரி ஒரு பல்பை வச்சுட்டு மூஞ்சில் அடிப்பாங்க, ஹீரோ வரப்போ மண்டைக்கு பின்னாடி அந்த பல்ப் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் லைட்டிங்கில் வந்து ரொம்ப அழகாக ஷூட் பண்ணி கொடுத்துருக்குற எஸ்ஆர் கதிர் அவர்களுக்கு வந்து பாராட்டுகள். ரொம்ப நல்ல டஃப் ஒர்க்கு பார்த்தாலே தெரியுது, ஏகப்பட்ட ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஒர்க்கு சினிமட்டோகிராஃபர் கூட. பட் அதை வந்து ரொம்ப லாபமாக செய்து கொடுத்துருக்கிறார். லீட் அண்டு அந்த சைட் ரோல்ஸ், இதில் வந்து யார் லீட் யார் சைடு ரோல்னு சொல்ல முடியாது. பட் வீரா தான் வந்து லீடாக தெரியுறாங்க. அதே மாதிரி ரெஜினா கசாண்ட்ரா. வீராக்கு வந்து இது ஒரு நல்ல பிரேக். இது அவர் நடித்த மாதிரியே தெரில, ரொம்ப கேஷுவலாக, அதே மாதிரி வந்து ரொம்ப ஹைப்பெல்லாம் பண்ணாமல் நான் ப்ரில்லியன்ட்னு. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரில்லியன்ஸுக்கான ஒரு அந்த அவருடைய ப்ரில்லியன்ஸை காமிச்சா தான் அந்த படம் வந்து உட்காரும். அப்படிங்கிறப்ப அதை காமித்தாலும் அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஹைப் செய்யப்படாமல் கரெக்டாக சட்டிலாக அவர் ப்ளே பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாராட்டுகள் வீரா. ரொம்ப நாள் கழித்து வந்தாலும், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டீங்க. ஒரு நல்ல படத்தை கொடுத்ததுக்கு, என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆடியன்ஸை வந்து நல்லபடியாக என்டர்டெயின் பண்ணினதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவங்க கூட வர்ற அந்த ரோல் 2 பேர், அவங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஆக்டிங்கு. ஒரு நமக்குள்ளே வந்து நம்ம ரூம்மேட்ஸ் வந்து எப்படி இது பண்ணுவோம், அதாவது எப்படி அந்நியப்படுத்தி பார்க்கவே முடியல, எல்லாமே வந்து நமக்கு ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்க தோணுச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பில்லர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த மெயின் வில்லன் மாதிரி அந்த கேரக்டர் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனர் வந்து அவர் தான் இருப்பார். ஸோ அந்த ரோலை வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதம், அது போக அவர் நடித்திருக்கிற விதம் எப்படின்னா, வில்லன் அப்படின்னா வில்லத்தனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டை ரீட் பண்ணவே முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவார், ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான வில்லத்தனம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விதங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு விஷயம். அவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தன்டிக் வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் ஓனர் வந்து எப்படி இருப்பாரோ அதை வந்து பார்க்க முடிந்தது அங்கே. அது வந்து அதுதான் வந்து இந்த அத்தனை ஹீரோயிசம், இந்த நடக்கிற பிரில்லியன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து கவுண்டர் பண்ணுது. ஏன்னா அதில் வந்து அந்த பவர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா உடனே என்னென்னு தோணும், என்னடா வில்லன் டம்மியாக இருக்காரு அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ அது ரெண்டும் இல்லாமல் ரெண்டையும் வந்து 2 பவர் பேக்டு ரோல்ஸை வந்து மோத விடுற அந்த விஷயம். ஏன்னா அவர் ஒரு பவர் பேக்டு, இது எல்லாம் சேர்ந்து இவங்க ஹீரோ அவங்க சைடில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு பவர் பேக்ட் இதுன்னா 2 கிளாஷ் பண்ணுறப்ப அப்படின்னா நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி ஆகுது ஒவ்வொரு சீனுமே. ரெஜினா கசாண்ட்ரா ஒரு சட்டிலான ஒரு ரோல். வீராக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த லவ், அந்த ஒர்க் அவுட் ஆகிருக்கிற விதம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காதல் மாதிரியே தெரியாது, ஆனாலும் ஒரு காதல். அதே மாதிரி ரெஜினா கசாண்ட்ராக்கு வந்து பர்சனலாக வந்து நான் ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும். என்னென்னா ஒரு இன்னைக்கு அந்த ஒரு சாதாரண ஒரு ஸ்க்ரீனிங் தான், அது கூட வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகைகள் வந்து அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அது சரி, அவங்க படம் அவங்க தான் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி ஆன் ஸ்க்ரீன்லேயும் வந்து அழகாக தெரிஞ்சாலும் அவங்க கேரக்டர் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த எழுதுனது சரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டைரக்டர் அவர்கள் வந்து வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்ணை வந்து சும்மா அது ஒன்றுமே ஒரு இம்பார்ட்டன்ஸே இருக்காது. பட் அவங்க சைடு இருக்கிற நியாயங்கள், ஏன் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து ஒரு பெண்மைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்கிற இயக்குனர் அவர்களுக்கும் வந்து பாராட்டுகள். சந்தீப் இந்த படத்துக்கு வந்து பிஜிஎம் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகான பாட்டு அது. சந்தீப் வந்து இந்த படத்துக்கு வந்து இப்படி முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிடலாம், போட்டு மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிருக்கு. அப்படி இந்த படத்தை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போய் நிறுத்துகிற அந்த ஒரு எலிமெண்ட், பெரிய எலிமெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக அவருடைய பிஜிஎம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு செலெக்ஷன் பை த டீமு, சூப்பராக பண்ணியிருக்காருங்க. பார்த்து ஃப்ரேமுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ எதுவுமே தேவையில்லாத இடங்கள்லாம் வந்து சவுண்டே இல்லை, எங்கே வேணுமோ அதுக்குள்ளே சும்மா ராக்கெட் மாதிரி உள்ளே வந்துட்டு அதை வந்து அந்த சீனை வந்து கரெக்டாக ஒரு ஸ்டெப் எலிவேட் பண்ணி மேலே கொண்டு போயிடுறாரு. ஸோ ஆக மொத்தத்தில்ங்க ராஜதந்திரம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு பவர் பேக்டு, ஒரு ஜாலியான, ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு த்ரில்லர். எனக்கு இது சர்ப்ரைஸ் இந்த வருஷத்தில். ஏன்னா நான் இந்த படம் வந்து ஓகே சுமாராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன். ஆனால் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு மச்சி இதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து மைண்ட் பாக்லிங்கால எதுவுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். படத்தினுடைய பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் தனமான விஷயங்கள், அதாவது அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு டைரக்டர் வந்து எதையுமே வந்து நான் வந்து டைரக்ஷனில் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குழப்பாமல் ரொம்ப அழகாக ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை அழகாக டெலிவர் பண்ணிட்டு போயிருக்கார். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படத்தை உங்கள் நண்பர்களுடன் உங்கள் குடும்பத்துடன் போய் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்து மகிழலாம்.
அதற்கான அத்தனை விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 3.75 தருவேன். தவறாமல் போய் பாருங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.